மக்கள் எப்பவும் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க பிஜேபி, அதிமுக, விஜய்ங்கிற காம்பினேஷன் தோல்வியை நோக்கி தான் போகும். இல்ல அவருடைய கமிட்டட் ரசிகர்கள். கமிட்டட் ரசிகர்கள் தான். அவர் தான் சொல்லிட்டாரு இதெல்லாம் ஒர்த்து இல்ல, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் சொல்றாருல. எதுவுமே ஒர்த்து இல்லைன்னு அப்புறம் வேற என்ன இருக்கு? கொள்கை மட்டும் ஒர்த்தாயிருமா? குடும்பமே ஒர்த்து இல்லைன்றாரு அவரு. அப்புறம் வந்து முன்னாடி எடுத்த நிலைப்பாடு, அதாவது அப்ப எடுத்த நிலைப்பாடு இப்ப மாறிடுச்சு. அதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. விஜய் அண்ணா வந்து சரியா தான் நிலைப்பாடு எடுப்பாரு. இப்ப திமுக வீழ்த்த வேண்டியதான் நம்ம லட்சியம். அதனாலதான் முதலமைச்சர் கனவை தியாகம் செய்து விட்டார் விஜய் அண்ணா அப்படிம்பாங்க. அதாவது முதலமைச்சரே ஆயிட்ட மாதிரி சொல்லுவாங்க. முதலமைச்சர் அந்த பதவியே தியாகம் பண்ணிட்டு வந்துட்டாருயா. ஏங்க, ஆண்டுக்கு இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு நட்சத்திர பதவியை ராஜினாமா செய்து தியாகம் செய்துட்டு தாங்க அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு தானே சொல்றாங்க. அவங்களோட பாயிண்ட் என்னங்க, சினிமால நடிச்சா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம், அதை விட்டுட்டு வந்துட்டாரு. எத்தனை படம் நடுவுல ஊத்திக்கிடுச்சு விஜய் படம். கோட் ஓடிச்சா? ஓட்டிட்டிலே அதை பார்க்க முடியலங்க, ஓட்டத்தான் செஞ்சோம். எத்தனை படங்க ஃபெயிலியர் படம், எத்தனை படம் வேணும்? பூலி ஓடிச்சா? படம் நல்லா இருந்தா ஓடுங்க, நல்லா இல்லைன்னா ஓடாது. எம்ஜிஆர் படமும் தோத்து போன படம் இருக்கு. பெட்ரோல் தான் புள்ளியா எங்க ஓடிச்சு? சரி, நல்ல படம் ஓடும், அவ்வளவுதான். ஃபேன்ஸை வச்சு மட்டும் படம் ஓடாது. சாதாரண ஜனங்கள் நான் ஃபேன்ஸ் பார்க்கணும்ல, ஃபேன்ஸா இல்லாதவங்க பார்க்கணும்ல. அப்ப அதெல்லாம் வந்து அந்த வருமானம்லாம் யாருக்கு இழப்பு? வெறும் தயாரிப்பாளருக்கா இல்ல விஜய்க்கும் சேர்த்தா? இந்த கேள்விக்கெல்லாம் விட இல்லை. ஏதோ விஜய் பெரிய தியாகம் பண்ணிட்டு அப்படியே நேரா அரசியலுக்கு வந்து நாட்டு மக்களுக்காக படாத பாடுபட்டு அவரே சொல்றாரு, நீ முதலமைச்சராக்குங்கள், நான் கிராம கிராமமா வருகிறேன். நீ கிராம கிராமமா போய் தானங்க முதலமைச்சராக முடியும்?